அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு எம்பிபிஎஸ் அட்மிஷன் அரசு தனியார் மருத்துவ கல்லூரிகளில் எந்த ரேங்க் வரை சீட் கிடைக்கும் என்பதை இந்த பதிவில் பார்ப்போம். நீட் யூஜி 2025 தமிழக அரசு மருத்துவ கவுன்சிலிங்கில் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் எந்த ரேங்க் வரை எம்பிபிஎஸ் சீட் கிடைக்கும் என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் பார்ப்போம். தமிழக மருத்துவ மாணவர்கள் சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு நடைபெற்று வரும் நிலையில் தமிழ்நாடு மருத்துவ கவுன்சிலிங் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் எந்த ரேங்க் வரை எம்பிபிஎஸ் சீட் கிடைக்கும் என்பதை இப்போது பார்ப்போம். இளநிலை மருத்துவ மாணவர்கள் சேர்க்கைக்கான தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு எனப்படும் நீட் தேர்வு மே 4ஆம் தேதி நாடு முழுவதும் நடைபெற்றது. இந்த நீட் தேர்வு எம்பிபிஎஸ், பிடிஎஸ், ஆயுர்வேதம், பிஏஎம்எஸ், யுனானி, பியூஎம்எஸ், ஹோமியோபதி, பிஹெச்எம்எஸ் மற்றும் சித்தா, பிஎஸ்எம்எஸ் போன்ற இளங்கலை மருத்துவம் மற்றும் இதனுடன் தொடர்புடைய படிப்புகளில் சேருவதற்கான ஒரே நுழைவுத் தேர்வாக நீட் தேர்வு நடைபெற்றது. இந்த நீட் தேர்வு ஜூன் 14ஆம் தேதி ரிசல்ட் வெளியிடப்பட்டது. இந்த நிலையில் தமிழ்நாடு மருத்துவ கவுன்சிலிங் அரசு மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கு எதிர்பார்க்கப்படும் கட் ஆஃப் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்ப்போம். அரசு மருத்துவக் கல்லூரிகள் எதிர்பார்க்கப்படும் ரேங்க். பொது பிரிவினர் இப்போ வெளியிடப்பட்ட இந்த ரேங்க்கில் பொது பிரிவினருக்கு 28,000 முதல் 32,000 ரேங்க் வரை உள்ள மாணவர்கள் பொது பிரிவில் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. அதே போல் பிசி 60,000 முதல் 64,000 ரேங்க் உள்ள மாணவர்களுக்கு பிசியில் அரசு மருத்துவமனைகளில் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. பிசிஎம் 78,000 முதல் 82,000 ரேங்க் வரை உள்ள மாணவர்களுக்கு பிசிஎம்மில் எம்பிபிஎஸ் அரசு மருத்துவமனையில் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. எம்பிசி 84,000 முதல் 88,000 ரேங்க் வரை எடுத்துள்ள மாணவர்கள் அரசு மருத்துவக் கல்லூரியில் சேருவதற்கு வாய்ப்பு உள்ளது. அதே போல் எஸ்சி 1,70,000 முதல் 1,75,000 வரை ரேங்க் எடுத்த மாணவர்கள் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இடம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. எஸ்சிஏ 2,40,000க்கும் கீழுள்ள மாணவர்கள் அரசு கல்லூரிகளில் எம்பிபிஎஸ் படிப்பதற்கான வாய்ப்பு எதிர்பார்க்கலாம். எஸ்டி 3,00,000க்கும் கீழ் ரேங்க் உள்ள மாணவர்கள் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. அதே போல் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் எதிர்பார்க்கப்படும் ரேங்க். இப்போ ப்ரைவேட் காலேஜிலுமே நம்மளுக்கு கவர்மெண்ட் கோட்டா 50% இருக்கு இல்லையா, அதற்கான ரேங்க் எதுக்குள்ளே இருந்துச்சுன்னா தனியார் கல்லூரியில் கிடைக்கும் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். பொது பிரிவு 1,00,000 முதல் 1,05,000 ரேங்க் உள்ள மாணவர்கள் தனியார் கல்லூரிகளில் எம்பிபிஎஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. பிசி 1,20,000 முதல் 1,25,000 ரேங்க் எடுத்துள்ள மாணவர்கள் தனியார் கல்லூரிகளில் எம்பிபிஎஸ் படிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்க உள்ளது. அதே மாதிரி பிசிஎம் 1,25,000 முதல் 1,30,000 ரேங்க் எடுத்துள்ள மாணவர்கள் தனியார் எம்பிபிஎஸ் கல்லூரிகளில் கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது. எம்பிசி 1,35,000 முதல் 1,40,000 வரை ரேங்கில் எடுத்துள்ள மாணவர்கள் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் எம்பிபிஎஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. அதே போல் எஸ்சி 2,50,000 முதல் 2,55,000 ரேங்க் வரை எடுத்துள்ள மாணவர்கள் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் எம்பிபிஎஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. அதே போல் எஸ்சிஏ 4,00,000க்கும் கீழ் ரேங்க் உள்ள மாணவர்கள் தனியார் கல்லூரிகளில் எம்பிபிஎஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. அதே போல் எஸ்டி மாணவர்கள் 5,00,000க்கு கீழ் ரேங்க் எடுத்துள்ள மாணவர்கள் தனியார் கல்லூரிகளில் எம்பிபிஎஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. இதே போல் அடுத்தடுத்து எம்பிபிஎஸ்க்கான
பதிவுகள் தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலில் போட உள்ளேன். தொடர்ந்து பாருங்கள். அதே போல் தி சைத்தன்யா இன்ஸ்டியூட் இன் சேலம் தமிழ் வழி மற்றும் ஆங்கில வழியில் மிக சிறப்பான பயிற்சி வழங்கும் ஒரே நிறுவனம் சேலத்தில் அமைந்துள்ள தி சைத்தன்யா இன்ஸ்டியூட். இப்பொழுது டெய்லி கிளாஸ் நடந்துகிட்ருக்கு. மாணவர்கள் முழுக்க நான் MBBS போயே ஆக வேண்டும் என்ற வெறித்தனம் உள்ள மாணவர்கள், ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ் படிக்கும் மாணவர்கள், ஓராண்டு எழுதி கிடைக்கவில்லை என்று ஏக்கமுள்ள மாணவர்கள், MBBS ஆகியே தீர வேண்டும் என்ற வெறித்தனமுள்ள மாணவர்கள் நமது கல்வி நிறுவனத்தில் சேர்ந்து படித்து நீங்கள் கண்டிப்பாக டாக்டர் ஆகலாம் என்பதை உறுதியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்களுக்கு ஏற்றவாறு ஆசிரியர்கள் மாணவர்களுடைய திறனுக்கு கீழே இறங்கி சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு, ஏன்னா டீச்சர்ஸ் லெவலில் கிளாஸ் எடுக்கும்போது மாணவர்களுக்கு புரிவது ரொம்ப கடினம். சில டீச்சர்ஸ் சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு சில சப்ஜெக்ட்லாம் டஃப்னு நினைப்பாங்க. ஒவ்வொரு மாணவர்களுக்கும் அவங்களுடைய நிலைக்கு ஏற்றவாறு, மாணவர்களுடைய நிலைக்கு ஏற்றவாறு தமிழ் ஆங்கில வழியில் மிக சிறப்பாக, ஏன்னா புரிஞ்சுக்கிட்டு படித்தா மட்டும்தான் அங்கே போய் நம்ம தேர்வில் நல்ல மதிப்பெண் எடுக்க முடியும். இப்போ நம்ம +2 வரைக்கும் மக்கப் பண்ணி நம்ம சமச்சீரில் போய் நீங்கள் மார்க் எடுத்திருப்பீங்க. இங்கே புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அங்கே கொஷினை அனாலிசிஸ் பண்ணி எழுதுகிற அளவுக்கு நீங்கள் தயாராகணும். அப்போ இங்கிலீஷ் மீடியமாக படிச்சிருந்தாலுமே நம்ம தாய்மொழி வழியாக தமிழ் அண்டு இங்கிலீஷில் கிளாஸ் இருக்கிறப்ப உங்களுக்கு புரிதல் ஈஸியாக இருக்கும். அங்கே நீங்கள் ஆன்சர் சரியான முறையில் எழுதலாம். அந்த வகையில் தமிழகத்திலேயே தொடங்கப்பட்ட தமிழராகிய நான் தி சைத்தன்யா இன்ஸ்டியூட் ஆரம்பித்து 2016 நீட்கான பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். அதுபோல் யூனிக் அகாடமி நான் 1998 ஆண்டு முதல் 27 ஆண்டுகளாக நடத்தி வருகிறேன். போட்டித் தேர்வு மற்றும் நுழைவுத் தேர்வு இரண்டிற்கும் மிக சிறந்த பயிற்சி வழங்கி வருகிறோம். 25,000க்கும் மேற்பட்ட மாணவர்களை என்கிட்ட படித்து பல்வேறு துறைகளில் பணியாற்றி வருகிறார்கள். அதே போல் நீங்களும் ஒரு டாக்டராகி அரசாங்க டாக்டர் ஆகிறதுக்கான பயிற்சியும் நமது அகாடமியில் நடைபெறுகிறது. இரண்டும் ஒரே இடத்தில் கிடைக்கும். நம்ம நிறுவனத்தில் நீங்கள் சேர்ந்து பயன்பெறலாம் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் விவரங்களுக்கு 7868999794 என்ற எண்ணிலும் 9443237648 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது தி சைத்தன்யா இன்ஸ்டியூட்டோட மேனேஜிங் டைரக்டர் நிறுவனர் ஜெய் கோவிந்தராஜ். நன்றி, வணக்கம்.